மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்கும்படியாக இந்த நாளை நமக்கு நம்முடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்ததற்காகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவர் ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்தார். எலியாவின் ஜெபத்தை கேட்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம்
James chapter 5 verses 17 and 18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்கே பார்க்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷராயிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாம் இப்பொழுது 18வது அதிகாரத்திலே நாம் இப்பொழுது பாடின பாடலின் அந்த சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எலியா பலிபீடத்தை செப்பனிடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஏதாவது challenges, if we have to meet with challenges, the first thing which we have to do is we have to rebuild the altar. பலிபீடத்தை நாம் செப்பனிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அடைக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி அங்கே அவர் தொழுது கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா 36வது வசனம், அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அதை மையமாக வைத்துதான் இந்த பாட்டுக்காரர் அந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் 18:37 எழுதப்பட்ட அதே வசனத்தை நீங்கள் மல்கியாவிலும் நீங்க வாசிக்கலாம். மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே நமக்கும் எலியாவின் ஆவி நமக்குள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்று அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எலியா ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு காரியம் 37வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறது, தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். So how can a person look to God? How will people turn to God? It's only through the work of God. தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். கர்த்தர் மாத்திரமே நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப முடியும். நம்ம ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் it is the work of God that people turn to him. அதை தான் யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம். லூக்கா 1:16-17 அதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். This was a prophecy told about John the Baptist. He had the spirit of Elijah upon him. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இந்த சம்பவங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம ஆராதிக்கும் பொழுது எப்படி எலியா ஜெபித்தாரோ அதே போல் நாம் ஜெபித்து கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகளும், பிதாக்கள் என்று சொல்லும்போது நம்முடைய முற்பிதாக்களை குறித்தும் அதிலே நம்ம வாசிக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. அவர்கள் தேவனை எப்படி தொழுது கொண்டார்களோ அதே போலவே நம்முடைய சந்ததியாரும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிரியைகளை செய்வார். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே என்ற பாடலை நாம் பாடுவோம். அதில் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே,
இணைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya ரிவா கலௌல ரதனவா ஸ்ரீல ரதனமரியா தேவா மத்தோ ரிவா லக்னது நிமிஷலபோரியா நரவா மண்டவரே நலாக்குமப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 12 குடம் தண்ணி ஊற்றின பின்பு அக்கினி வந்து வாய்க்காலில் உள்ள அந்த தண்ணீரை நக்கி போட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய ஆவி அணைத்து போடும்படியாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அது 12 குடம் தண்ணியை போன்ற சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய அக்கினி வரும் பொழுது ஹalleluya அந்த அக்கினி நம்முடைய it will wipe away all the discouragements which we face and God will really put us on fire. Hallelujah. Riba kalama shekaro deri riba karo deri miriya karava dila rava hanto rida rava. Hallelujah. Hallelujah. நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்ற வார்த்தையின்படி Hallelujah. 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 Riba kalamala riba shekaro riyam terida rava rikara malava. Hallelujah. 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 நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நிரம்பி வடியும் பாத்திரமாக ஹalleluya நிரப்புவீராகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹalleluya. God is the fountain of our blessing. He is the fountain. ஹalleluya. நம்ம நம்முடைய பிள்ளைகள் நினைக்கலாம் என்னுடைய பெற்றோர்னால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். பெற்றோர் நினைக்கலாம் என்னுடைய பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி. ஆனால் எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். If you put your trust in the Lord, அந்த கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் இருக்கிற அந்த சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They that trust in the Lord shall be as Mount Zion and they cannot be moved. So you must have in mind that every blessing that you are receiving, it comes only from the Lord. ஏன்னா ஒரு டாக்டர் சொன்னாராம், நீங்க கவலைப்படாத. ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட், ஒரு ஹார்ட் பேஷண்ட் சொன்னாராம், ஐயா நான் போயிடுவோம் போல இருக்குது, நீங்க தான் எங்க குடும்பத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மருத்துவ தருவாயில இருக்கீங்க, நான் உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் பார்த்தா அந்த டாக்டர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அந்த பேஷண்ட் என்ன பண்ணணும், உயிரோட இருந்தாங்க. ஸோ there is no guarantee for a man's life that another person will take care of us if the Lord will not have mercy on us. கர்த்தர் மாத்திரம் நம்ம மேல இரக்கம் வைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவனோடவே இருக்க முடியாது. It is because of the Lord's mercies that we are not consumed. Come thou fount of every blessing. நம்ம இப்பொழுது ஆண்டவரை, நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவரை நம்ம கூப்பிடலாம். ஹalleluya. இந்த ஹிம் வேற இடத்துல அச்சிடப்படலை, நெட்லேருந்து எடுத்தேன். ஜஸ்ட் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். Come thou fount of every blessing, to my heart to sing thy praise. Streams of mercy never ceasing, call for songs of loudest praise. Each week's song melodious sonnet, sung by flaming tongues above. Praise the
constrained to be. Let thy goodness like a fetter bind my wandering heart to thee. இங்கே பாட்டுக்காரர் சொல்லுகிறாரு, உங்களுடைய கிருபைக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நன்மைகள் என்னை செயின் மாறி என்னை வந்து சுற்றி என்னை வந்து இந்த அலைந்து திரிகிற என்னுடைய இருதயம், bind my wandering heart to thee, என்னுடைய அலைந்து திரிகிற இருதயத்தை உங்களுடைய நன்மை என்னும் அந்த செயினால என்னை கட்டி மண்டையில் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே என்று அவர் பாடுகிறார். அடுத்த பேரால prone to wander Lord I feel it, prone to leave the God I love. நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் வரும், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலைகள். ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் எல்லா நேரமுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காது. ஆனாலும் we are called to walk with the Lord only. யோனாவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து நினிவே போய் பிரசங்கின்னு சொல்லும்போது அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. He didn't want to go and preach to the people of Nineveh because they were so wicked. ஆனாலும் ஆண்டவரை விட்டு அவன் போகிற நிலைமையில பார்க்கும்பொழுது அதனால அவன் அநேக சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இந்த பாட்டுக்காரர் சொல்றாரு, prone to wander, நான் உங்களை விட்டு தூரம் போயிடுவேனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. prone to leave the God I love, என்னை நேசிக்கிற தேவனை விட்டு நான் போயிடுவனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. Here's my heart, oh take and seal it for thy courts above. உம்முடைய ராஜ்யத்திற்கென்று என்னுடைய இருதயத்தை நீங்க வந்து சீல் பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம உன்னத பாட்டில் கூட வாசிக்கிறோம், உம்முடைய இருதயத்திலே என்னை முத்திரையை போல வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்க மனவாட்டி ஜெபிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த லாஸ்ட் பேரா மட்டும் பாடணும். ஓ டு கிரேஸ் ஹவ் கிரேட் a debtor. Oh to grace how great a debtor, daily I'm constrained to be. Let thy goodness like a fetter bind my wandering heart to thee. Prone to wander, Lord I feel it, prone to leave the God I love. Is my heart, oh take and seal it for thy courts above. Every blessing till my heart to sing thy praise. Streams of mercy never ceasing, call for songs of loudest praise. Teach me some melodious song, sung by flaming tongues above. Praise the mountain, praise the morning, mount of my living love. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா புகழும்படியாக, உம்மை பாடும்படியாக நீர் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக ரட்சிப்பை ஆண்டவரே வெளியேற பெற்ற ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார் in Psalm 103, we read like this: Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, forget not all his benefits. ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி நம்ம முடிக்கிறோம். அதை நம்ம உணர்ந்து ஒவ்வொரு நாளும் சொல்வது நமக்கு நன்றாயிருக்கும். இங்கே இந்த பாட்டுக்காரர் சொல்லுகிறார், bless the Lord, O my soul என்று சொல்லிவிட்டு, அதாவது சூரியன் வந்து ஒரு நல்ல நாள் இருக்கும் பொழுது நான் உங்களை பாடுவேன். when I go through evening seasons also, அதாவது என்னுடைய பலன் குறையும் பொழுதும் கஷ்ட நேரத்திலும் கூட நான் உங்களை பாடுவேன் என்ற பொருளை உடைய பாடல் இதை பாடுவோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாடுவோம். Bless the Lord, O my soul, oh my soul, Worship his holy name. Sing like never before. oh my soul, I worship your holy name. The sun comes up, it's the new day dawning.
உபகாரங்களுக்கு தக்கதாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரும் மேலும் உடைய கிருபை தங்கும்படியாய் நம்ம செபிக்கிறோம் அப்பா. உங்கள் பாடினது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல வந்த ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தாவே நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.